ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் இதுதான் நம்ம இதுதான் நம்ம குகன் டாஸ். இப்பதான் தேவரா ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் ரியாக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராத்திரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஜோலா. கடல்ல ரத்தம் கலந்து மறுபடியும் செங்கடலான மாதிரி, அது போய் என்னோட கையாலே ஆன மாதிரி வந்துச்சு. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பயம் அண்ணா என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். சாமி கதையா? கடல்ல இருக்கிற ஒரு தேவரா போதும், மலை மேல இன்னொரு தேவராவை உருவாக்கணும். அது உங்களுக்கு தான் ஆபத்து பையா. உனக்கு இனி வரப்போறது நல்ல நாட்கள் இல்ல தேவரா. நம்ம மனுஷங்கள் நினைக்கிற யாரும் நம்ம ஆளுங்க கிடையாது. கடல்ல இறங்கணும், கடலை ஆளணும். BGM அனிருத். தேவரா கேட்டாண்டா சொன்னவன் அர்த்தம். சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்கு ட்ரைலரில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற என்ன நல்லா இருக்கு ப்ரோ? எல்லாமே நல்லா இருக்கு. படமே இருட்டில் தான் இருக்கும். இருட்டில் எனக்கு என்னமோ இது வந்து அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அது வேறையா? என்ன வழக்கமா பண்றவரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நினைக்கிறேன். படம் கூட தான் வழக்கமா இருக்கு. இல்லை இப்போ வர எல்லா படமுமே கதை ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து அவங்க எடுக்கிற மேக்கிங்கில் தான் படமே இருக்கு. அதை நம்பி தான் எல்லாரும் படத்துக்கு போகிறாங்க. படத்துல மேக்கிங்கில் படமா? வண்டி விட்டு இறங்க. இல்ல இந்த படம் வந்து கண்டிப்பா அப்பா பையங்கிற மாதிரி தான். இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. குவாலிட்டியான படம், ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா போட்டிருக்காப்ல. இந்த படம் RRக்கு அப்புறம் அவருக்கு போட்ட மாதிரி இல்ல, இந்த அவருக்கு போட்டாப்ல அந்த மாதிரி இல்ல. அவருக்கு மட்டும் வச்சு சரிங்களா? ஏன்டா வருஷம் எல்லா படமும் பண்ற, எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி பண்ற? நீ ரைட்டு நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அனிருத் வந்து மியூசிக் இது வந்து 3வது படமா 4வது படமா நினைக்கிறேன் தெலுங்குல அவருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெர்சி, அப்புறம் வந்து பவன் கல்யாண் சாருக்குலாம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி NTR சாருக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. இப்போ 4வது ஒரு படம் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. இருந்தாலும் இந்த படம் வந்து செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. நல்லா ட்ரெய்லர் நல்லா போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். மேக்கிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷுவலா படம் மாதிரி ஒரு அந்த கடவுள் நம்பிக்கை மாதிரி ஏதோ ஒன்று அந்த மாதிரி இல்ல, ஆனா வந்து இருக்கு ஒரு இடத்துல அப்பா பையன் அந்த மாதிரி தான் லைட்டா சொருவி இருக்காங்க. பைரட்ஸ் மாதிரி இருந்தாலும் அது லைட்டா சொருவி இருக்காங்க. அப்பா பையன் அந்த ஒரு இது இருக்கு, கண்டிப்பா அது தெரியுது படத்துல. ஃபிஷர்மேன் அந்த இதுல போட்ல அந்த கடல்ல அந்த மாதிரியே தான் இருக்கும். அதாவது அப்பா தைரியசாலி, பையன் கோலை அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரைலர்ல காமிச்சிருக்காங்க. படம் பாத்துட்டாங்க தெரியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைலர் அப்படி தான் இருந்துச்சு. ரிவ்யூ ஷோ கூப்பிட்டுருந்தோம். எதையோ ஒண்ணு சொல்றது, படம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு மாத்தி விட்டுறது. அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, உண்மையா நல்லா இருக்கு. இந்த படம் வந்து ஹீரோ NTR நல்லா பண்ணிருக்காரு. RRல வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி இந்த படத்துலயே கொடுத்தாருன்னா வேற லெவலா இருக்கும். அது வந்து RRல சொல்றேன். RRல ராம் சரணுக்கு ஈக்குவலான கேரக்டர்
ஜூனியர் என்டிஆர் பண்ணி இது வந்து நல்லா இருந்துச்சு. இதுல ஹிந்தி ஆக்டர் ஒருத்தர் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த பாக்கு போடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாக்கு போடுவார். என்ன பாக்குறது அவரு Cause of cancer. நல்லா இருக்கு. தேவரா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஒரு பேன் இந்தியா லெவல்ல படம் ரிலீஸ் ஆகுது. மனுஷன் கூட அனிருத் கூட இடையில ஏதோ பாட்டெல்லாம் பண்ணாரு. மைக்க நின்னதுக்கு அப்புறம் ஒருவே பாடு. ஏன்டா பாட்டு பாட கூப்பிட்டா எதுக்கு உட்காந்துருக்கீங்க 4 பேர்? ஏதாவது ஒன்று கத்தி விட வேண்டியதானே? ரியாக்ஷன்லாம் ஒண்ணு மனுஷன் மனம் உடஞ்சி அப்படியே போய் உட்காந்துட்டான். போயிட்டாப்ல. அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளதான் அவருக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளனா லிரிக்ஸே தெரியலனால பாடிடுவாப்ல. அவர் பிரச்சனை இல்லை. இந்த படத்துலயும் அனிருத் வந்து பெஸ்ட் அவரோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுத்துருக்காருன்னு நம்புறேன். ஸோ செப்டம்பர் 27 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து திட்டுங்க. இந்த படத்தில் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா இந்த இவனை நோட் பண்ணிக்கோங்க. நோட் டிஸ்கஸ். ஓகே, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, பாருங்க, கண்டிப்பா பாருங்க. இந்த படத்தோட ட்ரைலர் நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நன்றி. சரி, இடையில வீடியோ வரல, அதெல்லாம் சொல்லல. இடையில வீடியோ வரல, கொஞ்சம் ஏன் போகலன்னா வரல, வீடியோ எடுக்க வரல. வீடியோ எடுக்க வந்திருந்தா எடுத்துருந்துருக்கலாம். ஆனா போன் பண்ணி அண்ணே எப்ப நான் வீடியோ எடுக்கிறது, எப்ப நான் போகணும், வாரத்துக்கு வீடியோ எல்லாம் சொல்றாங்க. வந்து வீடியோ எடுக்க வர மாட்டானுங்க. டைம்லாம் இருந்துச்சு, ஆனா அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. ஏங்க இந்த வீடியோ வந்து நீ ரெகுலரா வரும்னு நான் நம்புறேன். சரி ரைட், முடிச்சுக்கலாம். இப்போ முடிச்சுக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம். தேவரா செப்டம்பர் 27 கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் மிஸ் பண்ணாம பாருங்க. நானும் மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலாம் ஐடியால இருக்கேன். போலாம், கண்டிப்பா போறோம். போயிட்டு வந்துட்டு படத்தை பார்த்து ஒரு ரிவ்யூ அப்பவே டைரக்டா ஒரு ரிவ்யூ போடலாம்னு இருக்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம், டாடா, பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.